ஸ்கூட்டி ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா கை இந்த மாதிரி வச்சுட்டு தாங்க வண்டி ஓட்டணும். ஸ்கூட்டி போன்ற பைக் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா கையை இந்த மாதிரி வச்சுட்டு தாங்க வண்டி ஓட்டணும். இந்த வீடியோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தேவைப்படும், ஷேர் பண்ணிட்டு பாருங்க. இந்த மாதிரி நம்ம வந்து வச்சுட்டு வண்டி ஓட்டணும்னா 2 யூஸ்ஃபுல்லான விஷயம் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கையை வந்து நம்ம இப்படி ஃப்ரண்ட் பிரேக்ல, அதாவது ஃப்ரண்ட் பிரேக்கை நான் பிடிக்க சொல்லலை, அப்படியே பிடிச்சாலும் இந்த 2 விரல்ல பிடிச்சாலுமே உங்களுக்கு கை வந்து ரொம்ப வலிக்கும். கை ரொம்ப வலிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் வந்து அதிகமாக நீங்கள் பிடிக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி 4 விரல்ல ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிக்கும் போது மட்டும்தான் எதனா தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஒருவேளை நீங்கள் 2 விரல்ல வந்து ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் ஆகாதுங்க. வண்டி வந்து உங்க கண்ட்ரோல்ல வந்துடும். ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க பள்ளத்திலேயோ இல்லை ஸ்பீடு பிரேக்கர்லயோ வண்டி விடும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட கை வந்து நீங்க இந்த பொசிஷன்ல வந்து நீங்க வச்சுட்டு இப்படி முறுக்கிட்டு போட்டீங்கன்னா ஸ்பீடு பிரேக்கர்லயோ இல்லை பள்ளத்திலேயே விடும்போது வண்டி உங்க கண்ட்ரோல்ல வராது. ஸோ நீங்க வந்து ஒருவேளை ஜம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கையை வந்து இனிமேல் இந்த 2 விரல வந்து ஃப்ரண்ட் பிரேக்ல நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்க ஆக்சிலேட்டர் பண்ணீங்கன்னா உங்களோட ஆக்சிலேட்டர் பார்த்தீங்கன்னா உங்க கண்ட்ரோல்ல வரும். ஒருவேளை நீங்க பள்ளத்துல விட்டாலுமே இல்லை ஒரு ஸ்பீடு பிரேக்கர்ல விட்டாலுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பீடு வந்து அப் அண்ட் டவுன் இன்க்ரீஸ் ஆகாது. ஒரே ஸ்பீட்ல வந்து மெயின்டைன் பண்ணுவீங்க நீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலன்னு சொல்லுங்க, லைவ் டெமோவே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான். நன்றி.